அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. சம்பள உயர்வு தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசு சேவைக்கு சுமார் 72,000 புதிய ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் முறையான தகுதிகளின் அடிப்படையில் நியமனங்களும் பதவி உயர்வுகளும் வழங்கப்படாததன் காரணமாக அரசு சேவையின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் முக்கிய நிர்வாக கட்டமைப்பாக விளங்கும் சிவில் சேவையை வலுப்படுத்துவது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எதிர்காலத்தில் அரசு ஊழியர்களின் இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கான பாடசாலை சேர்க்கைகள் ஆகியவை அரசியல் தலையீடுகளின்றி முறையான நடைமுறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார். அரசு ஊழியர்கள் அவர்களின் திறமை மற்றும் தகுதியின் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர், முறைகேடுகள் இடம்பெறும் சந்தர்ப்பங்களில் மாத்திரமே அரசாங்கம் தலையிடும் என்றும் தெரிவித்துள்ளார்.